விஜயலட்சுமி மற்றும் சீமானவர்களுடைய விவகாரம் வருஷம் அவ்வப்போது வந்துகிட்டு இருந்தாலும் இப்போ புதுசா வேற மாதிரி ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்திருக்கு. இப்போ சீமானவர்களுக்கு குழந்தைகள் குடும்பம்னு தனியா இருந்தாலும் விஜயலட்சுமியோட விவகாரம் அவ்வப்போது வருது இல்லையா? இதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. தீர்ப்புனா ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சீமானுக்கு கண்டிப்பா ஒரு இடையூறா இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படி என்ன சென்னை உயர்நீதிமன்றம் விஜயலட்சுமிக்கு ஏற்பாடு போல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சனி சிக்கப்படாடாவில இருந்து. சீமான் இவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சியோட தலைவர். சோ இவரோட பேச்சு திறமை பாத்தீங்கன்னா பல இளைஞர்களுக்கு பிடிச்சு போச்சு. சோ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தது உண்மைதான். ஆனா எங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சதுன்னா, விஜயலட்சுமி அப்படிங்கிற இந்த ஆக்ட்ரஸ் விஜய் படத்தோட ஃப்ரெண்ட்ஸ்ல இவங்க நடிச்சிருப்பாங்க, தங்கச்சி கேரக்டர்ல. சோ இவங்க கடந்த 2008ஆம் ஆண்டு சீமானும் இவங்களும் தனியா கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஒரு விஷயம் சொல்றாங்க. இது எங்க நடந்திருக்குன்னா மதுரையில. அதுக்கப்புறம் சீமான் கூட இல்லாதனால 2 முறை வழக்கு பதிவு செய்யலாம் போகும்போது சீமான் எப்படியோ தடுத்து நிறுத்தி நான் இனிமே உன் கூட இருக்கேன்னு வாக்குறுதி கொடுத்தனால வழக்க அப்பப்போ வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சீமானுக்கு தனியா குடும்பம் குழந்தைகள் வேற மாதிரி மாறினோன்னே விஜயலட்சுமி தரப்புல இருந்து ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கல்யாணமும் பண்ணிட்டு இப்ப விட்டுட்டு போய் வேற ஒரு மனைவியோட இருக்கிறதா தான் இந்த புகாரே. இதுக்கப்புறம் இந்த வழக்கு போயிட்டே தான் இருந்துச்சு. அப்பப்ப சீமான் பேசும்போது அதுக்கு எதிராக விஜயலட்சுமி வீடியோ போடுறது, இது ரொம்ப காமனா இருக்கிற ஒரு விஷயமாவே மாறிட்டு வந்துச்சு. இத ஒரு சில பேர் ட்ரோலாவும் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற இந்த சமயத்துலதான் சமீபத்துல தாவேக கட்சியோட மாநாட்டுல விஜய் பேசினதுக்கு எதிரா சீமான் அவர்கள் ஒரு சில பாயிண்ட்ஸ் வைக்கும் போது அதற்கு எதிராக விஜயலட்சுமி அவர்கள் ஒரு சிலது பேசினாங்க. கிட்டத்தட்ட சாபம் மாதிரிதான் அவங்க விட்டாங்க. இப்போ இத்தனையும் அடுத்து இவங்களோட விஷயம் எதுவுமே வெளியே வரல. சரி இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் இதை பத்தி பேசியிருக்காங்க. நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. இதுக்கு சீமான் எதிரா என்ன வழக்கு போடுறாருன்னா, இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்குன்னா, இந்த கேஸே போய் இது செல்லாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் தரப்புல இருந்து ஒரு வழக்கு. இப்போ 2 வழக்குமே பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல சென்னை உயர் நீதிமன்றத்துல வரும்போது நீதிபதி என்ன சொல்றாருன்னா, கடந்த 2008ஆம் ஆண்டு இவங்க மதுரையில கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி இதுக்கு எல்லா எவிடன்ஸும் காவல்துறை கொடுத்திருக்காங்க. வாக்குமூலமாவும் இருக்கு, அது போட்டோஸ் இருக்கா என்ன கதைன்றது தெரியல. இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ சீமானோட வழக்க இதுல தள்ளுபடி பண்ண முடியாது. இதுல சீமான் அவர்களுக்கு சாதகமா எந்த ஒரு திருப்பமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆன் பாயிண்ட்ல முடிச்சிருக்காங்க. சோ இதோட அடுத்தடுத்து வழக்குகள் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்றேன்.